தண்டபாணி அவர்கள் 2006, 2011 ஆண்டுகளில் வேடச்சந்தூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். திரு கி செல்வராஜ் அவர்கள் 1991-96 ஆண்டுகளில் கோயம்புத்தூர் மேற்கு தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். திரு ஏ கோதண்டம் அவர்கள் 1989, 91 மற்றும் 96, 2001 ஆகிய ஆண்டுகளில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றியுள்ளார்கள். திருமதி மார்கரெட் எலிசபெத் பிலிக்ஸ் அவர்கள் 1977, 80 மற்றும் 80, 84 ஆகிய ஆண்டுகளில் நியமன உறுப்பினராக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் சிறப்பாக பணியாற்றியுள்ளார்கள். திரு சி சுப்பராயர் அவர்கள் 1985, 88 ஆண்டுகளில் கம்பம் தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரங்கல் தீர்மானங்கள். திரு ரா சம்பந்தன் இலங்கை தமிழர்களின் முதுபெரும் தலைவர் அவர்கள் மறைவு குறித்து இலங்கை தமிழர்களின் முதுபெரும் அரசியல் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான திரு ரா சம்பந்தன் அவர்கள் 30/6/2024 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. இலங்கை தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தனது வாழ்நாளெல்லாம் குரல் கொடுத்த மாபெரும் அரசியல் ஆளுமையான திரு ரா சம்பந்தன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக அரை நூற்றாண்டு காலம் ஆற்றிய பங்களிப்பும் அதிகார பகிர்வுக்கான அறவழி போராட்டங்களும் அவரை இலங்கை அரசியலில் போற்றத்தக்க தலைவராக விளங்க செய்துள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றி அனைத்து தரப்பு மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்றவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இலங்கை தமிழ் மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு புத்ததேவ் பட்டாச்சாரிய மேற்குவங்க மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறைவு குறித்து இடதுசாரி இயக்கத்தின் முதுபெரும் தலைவரும் மேற்குவங்க மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சருமான திரு புத்ததேவ் பட்டாச்சாரிய அவர்கள் 8/8/2024 அன்று மறைவுற்ற செய்தி பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. மேற்குவங்க மாநில நலனில் மிகுந்த பற்று கொண்டவராக திகழ்ந்த திரு புத்ததேவ் பட்டாச்சாரியா அவர்கள் சமத்துவ சமுதாயத்தை வளர்த்தெடுக்கவும் விளிம்பு நிலை மக்களின் நலனுக்காகவும் சமூக நீதிக்காகவும் குரல் கொடுக்கவும் தனது வாழ்வை அர்ப்பணித்தவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. ஜெனரல் எஸ் பத்மநாபன் இந்திய ராணுவ முன்னாள் தலைமை தளபதி அவர்கள் மறைவு குறித்து இந்திய ராணுவ முன்னாள் தலைமை தளபதி ஜெனரல் எஸ் பத்மநாபன் அவர்கள் 18/8/2024 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. ஜெனரல் எஸ் பத்மநாபன் அவர்கள் முன்மாதிரியான தலைமையும் தேசத்தின் பாதுகாப்பில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பும் கொண்டு பணியாற்றியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு சீதாராம் யெச்சூரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள் மறைவு குறித்து இடதுசாரி இயக்கத்தின் முதுபெரும் தலைவரும் இந்திய அரசியலில் மூத்த தலைவரான தோழர் திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் 12/9/2024 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் பாட்டாளி வர்க்கத்தின் நலன் காப்பதிலும் மதசார்பின்மை சமூக நீதி சமத்துவ கொள்கைகளை பரப்புவதிலும் தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர். இவர் 2005, 2011 மற்றும் 2011-17 ஆகிய ஆண்டுகளில் மாநிலங்களவை உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றியவர். அன்னாரது மறைவால் இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தோழர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு எஸ்ரா சர்குணா
இசிஐ திருச்சபையின் பேராயர் அவர்கள் மறைவு குறித்து இசிஐ திருச்சபையின் பேராயரும் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவருமான திரு எஸ்ரா சர்குணா அவர்கள் 22/9/2024 அன்று தமது 86வது அகவையில் மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. பேராயர் எஸ்ரா சர்குணா அவர்கள் கிறிஸ்தவ மக்களின் நம்பிக்கைக்குரிய வழிகாட்டியாக விளங்கியதோடு அனைத்து சமூக மக்களின் நன்மதிப்பையும் பெற்றவர். சிறுபான்மையினர் நலம் பாதுகாக்கப்படவும் அவர்களது உரிமைகள் வென்றெடுக்கப்படவும் தமது வாழ்நாளை அர்ப்பணித்தவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உட்பட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.